அவர் பெரியவர் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். சாலமோனிலும் பெரியவர் என்று சொல்லி கடந்த வாரங்களிலே கர்த்தருடைய செய்தியை கேட்டோம். சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனை விசாரிக்க வந்து சோதிக்க வந்து கர்த்தர் அவனுக்கு அருளின ஞானத்தை குறித்து வியப்புற்று நின்றாள். She was surprised. தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சாலமோனுக்கு அருளினார். சாலமோன் இடத்துல 8 காரியங்களை அவள் கண்டு ஆச்சரியப்பட்டாள் என்பதை சென்ற வாரத்திலே தியானித்தோம். முதலாவது, அவனுடைய ஞானம் நிர்வாக காரியங்களிலே, கட்டட காரியங்களிலே, அவனுடைய வேலைக்காரர்களை நிர்வகித்த காரியங்களிலே மிகப்பெரிய ஞானத்தை கண்டு அவள் வியப்புற்றாள். அடுத்தபடியாக அவனுடைய அரண்மனை, ஆண்டவர் கட்டின வீடு என்று சொல்லி சென்ற வாரத்தில் வெள்ளிக்கிழமை நாம் தியானித்தோம். யூடியூப்பில் அதனுடைய பதிவு உண்டு. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் வருதா என்ற தலைப்பில் நான் பேசியிருப்பேன். தொடர்ச்சியாக நாம் அப்படி 8 காரியங்களை சொல்லலாம். நான் இன்றைக்கு அதனுடைய 8வது காரியத்தை பேசப் போகிறேன். 8வது காரியம், சாலமோன் கட்டின ஆலயம். ஆண்டவருக்கென்று அவன் கட்டின பிரம்மாண்டமான ஒரு ஆலயம். முழு இஸ்ரேலும் மையம் கொண்டு உயர்த்தப்பட்ட எருசலேமின் பட்டணம். எருசலேமின் தேவாலயத்திற்கு யூதர்கள் எங்கே சிதறி கிடந்தாலும் பண்டிகை நாட்களிலே அங்கு வந்து கூடி விடுவார்கள். அத்தனை மேன்மை பெற்ற தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரேலியர்கள், யூதர்கள், அவருடைய வாழ்க்கையிலே மிகவும் பெரியதாக எண்ணப்பட்டது அவர்களுடைய ஆலயம். அந்த ஆலயம் பலமுறை இடிக்கப்பட்டது, அதெல்லாம் தெரிந்ததே. ஆனாலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மிக பெரியதாக கருதினது என்னவென்றால் எருசலேமின் ஆலயம். ஒவ்வொரு மார்க்கத்தாருக்கும் ஒவ்வொரு இடம் பெரிதாக காணப்படும். உலகமெங்கும் இருக்கின்ற இஸ்லாமியர்களை கேட்டால் சொல்லுவார்கள், மதீனா மக்காவை விட பெரியது ஒன்று எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லுவார்கள். யூதர்களை கேட்டால் எருசலேமின் ஆலயத்தை மறுபடியும் நாங்கள் கட்டியே தீருவோம், எங்கள் தாவீதின் சந்ததி மறுபடியுமாக தன்னுடைய இராஜாங்கத்தை நிலைநிறுத்தும் என்று சொல்லி அவர்கள் எருசலேமின் தேவாலயத்தை உயர்த்துவார்கள். நம்முடைய தேசத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒவ்வொரு ஆலயங்கள் என்ன செய்து பெரிதாக விண்டு அதை காட்டிலும் பெரியது ஒன்றுமில்லை என்று சொல்லி தங்களுக்கென்று பெரிதான ஒரு புண்ணிய ஸ்தலத்தையோ இல்லை என்றால் ஒரு ஆலயத்தையோ பிடித்து கொண்டு இருக்கின்றவற்றை மார்க்க ரீதியான சடங்குகளையும் நம்பிக்கைகளையும் நாம் பார்க்கிறோம். அதே போல் அன்றைக்கு யூதர்களுக்கு முதன்மையாக காணப்பட்டது தேவனுடைய ஆலயம். அதைவிட பெரிதானது ஒன்று அவனுடைய வாழ்க்கையிலே இல்லை என்று சொல்லுகிற அந்த பெரியதை இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தட் இஸ் நத்திங். தேவாலயத்திலும் பெரியவராக தன்னை நிறுத்துகிறார். முழு புதிய ஏற்பாட்டிலும் மகிமை பொருந்தினராக காணப்பட்ட எருசலேமின் ஆலயத்தை காட்டிலும் நான் பெரியவர் என்று சொல்லுகிறார். அந்த ஆலயம் பிரதிஷ்டை செய்யும் பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்கிற்று. தேவ மகிமை வெளிப்பட்டு இந்த இடத்திலே என் கண்களும் என் செவியும் இங்கே இருக்கும் என்று சொல்லி தேவன் திருவுளம் பற்றினார். அந்த ஆலயத்தை இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நத்திங். தட் மீன்ஸ் ஹி பிரிங் என்டையர் ஓல்டு டெஸ்ட்மென்ட் டு ஜீரோ. முழு பழைய ஏற்பாட்டையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தள்ளி இப்பொழுது புதிய உடன்படிக்கைக்குள்ளாக கொண்டு வருகிறார். அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாக்கப்பட்டது. அதனால்தான்
ஆண்டவரை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. why he is telling is greater than our temple, தேவாலயத்தை காட்டிலும் தன்னை பெரியவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறானே என்று சொல்லி. ஏன் அந்த தேவாலயம் பெரியது அவர்களுக்கு? தாவீதினிடத்தில் ஆண்டவர் திருவுளம் பற்றினார். ஆனால் சாலமோனுடைய காலத்தில் தான் அது கட்டப்பட்டது என்பதை நாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். சாலமோனுடைய நாட்களிலே தேவாலயம் கட்டப்பட்டது. ஆனால் அதனுடைய ஆயத்தம் தாவீதின் நாட்களிலே தொடங்கிவிட்டது. 1 நாளாகமும் 29:2. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் போதும். என்னாலே இயன்ற மட்டும், how much I can, that much I will prepare for the construction of the temple of God. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு என்னால் முடிந்த மட்டும் பொன்னையும் வெள்ளியையும் இரும்பையும் அதனுடைய மர வேலைகளையும் விலை உயர்ந்த கற்களையும் ரத்தினங்களையும் சவதரித்து தருவேன். என்னால் முடிந்த வரைக்கும் என்று சொல்லி தாவீது தான் கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சியாயிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. 3வது வசனம், இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சபதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்கிறேன். lot of gold and silver earned by David by himself. மற்ற எல்லாரிடத்திலையும் பிரபுக்களிடத்திலேயும் அங்கு இருந்த எருசலேமின் அதிகாரிகளிடத்திலும் கேட்டு வாங்கினான் என்று எழுதினாலும் தனக்கென்று வைத்திருக்கவைகளும் இருந்து எடுத்து கொடுத்தான், தம்முடையவைகளையும் தூக்கி கொடுத்தான். நல்ல கவனிங்க. டுடே பீப்புள் ஆஸ்க் டு அதர்ஸ், மற்றவங்ககிட்டயோ விசுவாசிகள்கிட்டயோ கேட்டு 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 வாங்கிக்கிறது தான். பட் நத்திங் ஃப்ரம் தயர் பாக்கெட். அவங்க பாக்கெட்லேருந்து எதுவுமே என்ன செய்யாது, வெளியே வராது. ஆனால் தாவீது அப்படி அல்ல. முதலாவது தன்னிடத்தில் இருந்த பொன்னையும் வெள்ளியும் தேவனுடைய ஆலயத்திற்கு என்று அள்ளி கொடுத்தான். அதற்கு பின்பு அதிகாரிகளிடத்தில் கேட்டு வாங்கினான். இப்படியாக he made a huge very big money, மிகப்பெரிய பணத்தை பொருட்களை தேவனுடைய ஆலயத்திற்கு என்று சம்பாதித்து சாலமோனிடத்திலே கொடுத்தான். சாலமோன் கட்டினாலும் அத்தனையும் தாவீதினுடைய ஆயத்தமே. வாசிக்கலாம் 7வது வசனம். தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும். எவ்வளவு? 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும். அது போக தங்க காசு, அப்படிதானே? ஒரு தங்க காசு வாங்கினாலே இன்னைக்கு நம்ம பெரிய ஆளு. அந்த 5000 தாலந்து அப்படின்னா 188 டன்ஸ், 188 டன்கள். கிலோவில் சொல்லணும்னா 188 டைம்ஸ் 1000 போட்டுக்கணும். 188 times 10, 1000. How much children? 188 times 1000 எவ்வளோ வரும் கிட்ஸ்? 1000ல் மல்டிப்ளை பண்ணால் என்ன பண்ணணும்? வாட் we have to do to multiply with 1000? We have to add another 3000. So 1,88,000 kgs of gold. 1,88,000 கிலோ தங்கம் தேவனுடைய ஆலயத்திற்கு என்று என்ன அங்கே தாவீது சம்பாதித்து கொடுத்தான். That's why it's great. அதனால் தான் தேவாலயம் பெரியது. தங்கத்தை மட்டும் சொல்லியிருக்கேன், மற்றதெல்லாம் நீங்கள் கணக்கு பார்த்துக்கங்க, எனக்கு நேரம் இல்லை சொல்கிறதுக்கு. ஓகே, 1,00,000 காசுன்னு இருந்தால் இப்படி தான் இருக்கணும், தங்கம்னு இருந்தால் இப்படி தான் இருக்கணும். நம்ம சின்னதுக்கு போய்கிட்டு கிராமம் தேடிக்கிட்டு அலைகிறோம் நம்மெல்லாம். 1,88,000 கிலோ தங்கம். மை காட். நல்லங்க, நீங்கள் எத்தனை லாரியில் வந்துச்சோ,
எத்தனை லாரியில் வந்துச்சு. அதனால தான் தேவாலயத்தை மிக பெரியதாக யூதர்கள் கருதினார்கள். அத்தனை விலைக்கரையும் செலுத்தப்பட்டது. ஆனால் எப்படி வாழ்ந்தாங்க? ஏன் ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டினார் தெரியுமா உங்களுக்கு? அவங்க இருதயத்தை கொஞ்சம் பாருங்க. 9வது வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். எப்படி கொடுத்தாங்களாம்? மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். உற்சாகமாய் கொடுத்தார்கள். தொடர்ந்து வாசிப்போம். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். They give it joyfully. Let's read in English. 1 Chronicles chapter 29 verse 9. Then the people rejoiced. Go ahead. Louder. Who is reading? The people rejoiced at the willing response of their leaders. The willing response of their leader. For they have given freely. They given freely. And wholehearted to the Lord. With wholehearted. And David the king also rejoiced greatly. People were rejoiced. உற்சாகமாய் கொடுத்தார்கள், சந்தோஷத்தோட கொடுத்தார்கள், willingly, உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். nobody compel. யாருமே அவங்களை என்ன செய்யல? கம்பல் பண்ணல. again it is the New Testament words. These are the New Testament in the Old Testaments. They give generously, willingly, உற்சாகமாய் உத்தமமாய் கர்த்தருக்கென்று அவர்கள் கொடுத்தார்கள். அதனால தான் 2 Corinthians 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7ஆம் வசனம் பவுல் சொன்ன காரியத்தை பார்க்கிறோம். 2 Corinthians chapter 9 verse 7. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். தன் மனதில் நியமித்தபடியே. Same verses. Every man according to his purpose in his heart, how much he decided in his heart. Nobody can compel. Today church is compelling, right? Today church said 10ல 1. It's not compelling. It looks like compelling, but no other way. This is the way church practiced it. ஆனால் உன் மனதில் எதை நினைத்திருக்காயோ அதை உற்சாகமாய் கொடுக்க கடவன், உத்தகமாய் கொடுக்க கடவன். எதை கொடுத்தாலும் விசனப்பட்டு கொடுக்கக்கூடாது. அப்படின்னா கிரெட்ஜாகி கொடுக்கணும். நாட் கிரெட்ஜிங்லி. ஆங்கில விதாம அழகாது. நாட் கிரெட்ஜிங்லி. கொடுக்குறோமே அப்படிங்கிற விசனத்தோடு என்ன செய்யவே கூடாது? ஆண்டவருக்கு கொடுக்கவே கூடாது. மனசில் என்ன நியமிச்சிருக்கிறியோ அதை ஆண்டவருக்கு சந்தோஷமாக செய்யணும். தேவாலயத்துக்கு அதனால தான் அவ்வளோ தங்கம் வந்துச்சு. உற்சாகமாய் கொடுத்தார்கள், மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள், கர்த்தருக்கென்று கொடுத்தார்கள். தேவன் அதை விரும்புகிறார். விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தம் மனதில் நியமித்தபடியே. அவங்க இடத்துல எப்படி இருக்காராம் தேவன்? பிரியமாய் இருக்கிறார். So anybody compel you with a big amount, that's not the God's way. அது தேவனுடைய வழி அல்ல. But at the same time, how much you decided? ஏதாவது நியமிச்சிருக்கோமா ஆண்டவர் கொடுக்கணும்? நீ ஏதாவது ஒரு ஆசை இருக்கா? அதனால தான் தாவீதின் ராஜ்யம் முதல் ராஜ்யமாக ஸ்தாபிக்கப்பட்டது. They give generously. அப்படிப்பட்ட உத்தம இதயத்தோடு கூட கொடுத்தவர்களால் அந்த தேவாலயம் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக, மிகப்பெரிய பொருள் செலவு அதற்கு செய்யப்பட்டு அது கட்டப்பட்டது. அதனால்தான் சாலமோன் அந்த தேவாலயத்தை கட்டி முடித்த நாட்களிலே அவனால் கூட நம்ப முடியவில்லை. அவன் தேவனை நோக்கி சொன்ன சில ஜெபங்களை நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தேவரீர்
வாசம் பண்ணத்தக்கதா வீடும் வீடும் நீர் என்றென்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமாகிய நீர் என்றென்றைக்கும் எவர் என்றென்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்று சொல்லி ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்று சொல்லி ராஜா முகம் திருப்பி இஸ்ரவேல் சபை எல்லாம் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் நின்றார்கள். அடுத்த வசனம். அவன் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். People jump here to take the songs. இந்த இடத்துல இருந்து தான் நிறைய பாடல்கள்லாம் வரும். ஏன்னா மிக பிரமாண்டமான ஆலயத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? வாக்கு கொடுத்த ஆண்டவர் இப்பொழுது என்ன செஞ்சிருக்காரு? நிறைவேற்றி இருக்கிறார். நல்ல கவனிங்க. அப்போ சாலமோனுடைய இருதயம் நல்லா தான் இருந்து, இவ்வளவு பெரிய பண செலவு செய்து கட்டினாலும் அது எங்களால் அல்ல, நீரே வாக்கு பண்ணினீர், நீரே நிறைவேற்றினீர். நீரே வாக்கு பண்ணினீர், நீரே நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, இன்னும் வலுவாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, என்றும் வலுவாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோ, காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோ. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோ, காருண்யத்தை போற்ற வந்தோ. நன்றி நன்றி சொல்வோம் உயிரல்லவரை, என்றும் வலுவாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவரை, ஒன்று வலுவாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை நடத்தி வந்தி, மாறாமல் எப்போதும் காத்து கொண்டே. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி, மாறாமல் எப்போதும் காத்து கொண்டே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோ, உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோ. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோ, உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. So today's people can sing a songs from here. இங்கிருந்து பாடல்களை பாடும்படியாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். Because it's the Lord's promise. தேவனே வாக்குத்தத்தம் பண்ணி, தேவனே தம்முடைய கரத்தினால் கட்டினார் என்று சொல்லி சாலமோன் அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்த நாட்களிலே அவனுடைய தாழ்மையை பார்க்க முடியும். அப்படியே கர்த்தருடைய மகிமையை அவன் அந்த வார்த்தைகள் தொடர்ச்சியாக சொல்வதை பார்க்கிறோம். இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். 23வது வசனம்.
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும், நல்ல கவனிங்க, முழு the whole hearted, தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிறது, உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியார்களுக்கு உடன்படிக்கையாய் கிருபையையும் காத்து வருகிறீர். கிருபையும் காத்து வருகிறீர். You are with the whole hearted people. God never with the off minded people. தேவன் அரைகுறை இருதயத்தோடு தேவனை சேவிக்கிறவர்களிடத்தில் சேருவதே இல்லை. அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு தன் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அதுதான் சாலமோனினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, தாவீதினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. யார் முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறார்களோ அவர்களோடு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் உடன்படிக்கை செய்கிறார், கிருபையை காத்து வருகிறார். Very, very difficult to see the whole-hearted people. முழு இருதயத்தோடு ஆண்டவருக்காய் நிற்கின்ற பிள்ளைகளை தேடி பார்க்கிறேன். I see 90%, but still 10% is lacking. Sometimes I see 99%, 1% is still lacking. I'll tell you, whole-hearted. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். Let your heart fix with that. உன் இருதயம் முழு இருதயத்தோடு, அந்த முழு இருதயத்தோடு இருந்த நாட்களிலே சாலமோன் மிகப்பெரிய காரியங்களை தேவனுக்காய் செய்ய முடிந்தது. 188 tons easy for him. 188 டன்களால் தங்கம் அவனுக்கு லகுவாக காணப்பட்டது. ஒன்றும் அதிகமாக அவனுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவன் முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை பின்பற்றினான். அதனால்தான் தன் துதிகளில், தன்னுடைய ஜெபங்களில் அவனால் சொல்ல முடிந்தது, முழு இருதயத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளோடு கூட நீ உடன்படிக்கை செய்து காரியங்களை நடப்பிக்கின்றே. கவனிங்க, சேம் திங். வாட் இஸ் த நியூ டெஸ்டமென்ட் பிக்சர்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அவராலே அன்றி, Acts chapter 4 verse 12. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். கீழே பூமியிலும் மேலே வானத்திலும் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லையே. அதைத்தான் அங்கே அவன் சொல்லுகிறான், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கரங்களை தட்டி பாடாமா? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தினீரே. செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா போஷித்து நடத்தும் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு? உம்மை போல யாருண்டு இந்த
உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? There's no one like you. முழு இருதயத்தோடு பின்பற்றுகின்ற பிள்ளைகளுக்கு நீர் உம்முடைய உடன்படிக்கையை காத்து வருகிறீர். You go through that whole chapter, you can see many songs. அநேக பரிசுத்தவான்கள் இந்த பகுதிகளை தியானித்த பொழுது ஏராளமான ஸ்தோத்திர பாடல்களை கொண்டு வந்தார்கள். அதுதான் முழு இருதயத்தில் இருந்து வருகின்ற ஸ்தோத்திரமும் துதியும் கணமும். வேறொரு தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் நான் ரட்சிக்கப்படும்படிக்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லையே. ஏனென்றால் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. இந்த மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வல்லமை உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் வல்லமை உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. There's no other name. If I go word by word, I can give you a song for you. ஒவ்வொரு வார்த்தையிலும் நான் நின்று செல்வேனே. ஆனால் ஏராளமான பரிசுத்தவான்கள் இந்த பகுதிகளை தியானித்த பொழுது பாடல்களினால் நிரம்பி வழிந்தார்கள். That's good. Nothing wrong. இது சாலமோனுடைய ஜெபம்.
அவனுடைய பிரதிஷ்டை. தேவன் என்ன சொன்னார் அதான் இம்பார்ட்டன்ட். See what we say is less important. That's our experience. நம்முடைய அனுபவங்களை வைத்து சொல்லுகிறோம், நம்முடைய விசுவாசங்களை வைத்து சொல்லுகிறோம். பட் தேவன் என்ன சொன்னார்? It's a two-way communication. Prayer, ஜெபம் என்பது ரெண்டு பக்கமும், இந்த பக்கம் இருந்தும் போனால் அங்கேருந்து என்ன வரணும், சத்தம் என்ன செய்யணும், வரணும். பட் இப்போ என்னன்னா இந்த பக்கம் இருந்து தான் போய்கிட்ட தவிர அங்கேருந்து எதுவும் வந்ததா தெரில. அநேகருடைய ஜெப வாழ்க்கை அப்படி தான் இருக்குது, அங்கேருந்து எதுவும் வந்ததா தெரியல. பட் ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்ட பொழுது, அவன் அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்த பொழுது தேவ மகிமை இறங்கினது. தேவன் தம்முடைய வீட்டை ஏற்றுக்கொண்டார். வாசிக்கலாம் 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 13-14. 2 Chronicles chapter 5 13-14. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். Nothing wrong in that. நீதிமானின் கூடாரத்தில் என்ன கேட்கும்? கம்பீர சத்தம் கேட்கும். Nothing wrong in praising God. சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி. So music is not wrong. So nothing is wrong, right? Choirs are good, musicians are good. Only thing they have to be synchronized and they have to be organized to have the presence of God. நல்ல கவனிங்க. பாடகர்கள் அவங்க வேலையை செஞ்சாங்க, ஆசாரியர்கள் அவங்க வேலையை செஞ்சாங்க, மியூசிஷியன் அவங்க வேலையை செஞ்சாங்க. ஸோ சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் they just sing the grace of God. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது அதான், கர்த்தருடைய கிருபையை பாடணும். இயேசு நமக்காய் விலை கிரயமாக செலுத்தப்பட்ட கிருபையை நாம் பாட வேண்டும். That's the difference between those days and these days. ஆதி திருச்சபையினுடைய பாடல்களை பார்க்கிறேன், ஏராளமான கிருபையின் பாடல்கள், இன்றைக்கும் நிற்கின்ற பாடல்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது, நம்மை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கீர்த்தனைகளையும் பார்க்கிறேன். ஆதி அப்போஸ்தலர்களுடைய பிரதிஷ்டையை பார்க்கும் பொழுது அவர்கள் தேவ கிருபையைத்தான் பாடினார்கள். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே
தள்ளப்படுகிற நேரங்களிலே, நெருக்கப்படுகிற காலங்களிலே அவருடைய கிருபையை பாட கற்றுக்கொள்ளுங்க. பீப்புள் வில் சே, ஆவிக்குரிய குற்றச்சாட்டுகளை நம் மீது செலுத்தும் பொழுது, நான் இங்கு நிற்பது என்னுடைய பலத்தினாலோ, என்னுடைய பராக்கிரமத்தினாலோ, என் சுய நீதியினாலோ, என் பரிசுத்தத்தையோ நம்பி அல்ல, உம்முடைய கிருபையை நம்பியே நிற்கிறேன். விழுந்து கிடக்கிறவனையும் தூக்கி எடுக்கிற கிருபை அல்லவோ, கள்ளன் என்றும் தள்ளிவிடாமல் மார்போடு சேர்த்து அணைத்து கொள்கின்ற கிருபை அல்லவோ, அந்த கிருபையை பாடினாங்க. அது என்ன செஞ்சிட்டு? தேவ மகிமையை கொண்டு வந்தது. That's what I'll tell you. You sing, you must inherit the glory of God in your life. தேவ மகிமை வாழ்க்கையில் பார்க்கணும். It has to be increase, increase, increase. மகிமைக்கு மேல் மகிமை அடைந்து, அப்படி தானே சொல்கிறாரு, மகிமைக்கு மேல் மகிமை அடைந்து. தட்ஸ் நியூ டெஸ்டமென்ட். பழைய ஏற்பாட்டில் ஒரு நாள் தான் இறங்கி வந்துச்சு, ஒரு நாள் தான் இறங்கி வந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு நாளும் அவரை கண்ணாடியில் காண்பது போல கண்டு மகிமைக்கு மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்படிதான் எழுதுறாரு, மகிமைக்கு மேல் மகிமை அடைந்து பழைய ஏற்பாட்டில் மகிமை வந்து தங்கி ஊழியர்கள் நிற்கக்கூடாதபடிக்கு அங்கே தேவனுடைய பிரசன்னம் இறங்கிட்டு. கடைசி வரிகளை வாசிங்க. கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம், கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த நாட்கள்ல மேகம் வந்துட்டுனா தேவ மகிமை வந்துட்டுனா அர்த்தம். அப்படிதானே? காலையில மேகஸ்தம்பம், ராத்திரியில அக்னி ஸ்தம்பம். ஸோ இட்ஸ் அ பிரசன்ஸ் ஆஃப் காட். மோசே மலையிலே வந்த பொழுது ஒரு மேகம் அந்த மலையை என்ன செஞ்சுட்டு மூடிட்டு. தோஸ் ஆர் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அந்த நாட்கள்ல, இந்த நாட்கள்ல அல்ல, அந்த நாட்கள்ல. அதனால தேவனே வந்து இறங்கிட்டார்னு ஜனங்கள்லாம் பயபக்தியோடு கூட நிற்கிறார்கள். பெரிய ஆரவாரம் உண்டாயிற்று. ஆலயத்தின் மகிமை மிகவும் அதிகமாக இருந்தபடியினால், அடுத்த வசனம், அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. They could not stand. That's the presence of God. தேவ பிரசன்னம் தான் இன்னைக்கு நமக்கு வேணும். I always pray to God. ஆண்டவரே, நான் முக்கியம் கிடையாது, என் ப்ரிப்பரேஷன் முக்கியம் கிடையாது, உங்கள் பிரசன்னம் வந்தால் போதும். உங்கள் பிரசன்னம். பணம் இல்லாதவங்க, காசு இல்லாதவங்க, கல்வி இல்லாதவங்க எல்லாம் தேவ பிரசன்னத்தை கொண்டு பெரிய காரியங்களை செஞ்சுட்டு போயிட்டாங்க. They did a great job than the educated people. வேதாகமத்தில் டிகிரி படித்து வாங்கினவங்களை காட்டிலும் தேவ பிரசன்னத்தை சுதந்திரித்தவங்க தான் ஏராளமான சபைகளை நாட்டி சென்று இருக்கிறார்கள். Today we need God's presence. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம் வந்து இறங்கினது. So whenever the presence of God comes, there's a message. எப்பொழுதும் இவங்க சொல்கிற மாதிரி ஏதோ வெறுமையாக ஆரவாரத்தோடு நின்றது கிடையாது. தேவ பிரசன்னம் வரும்போதெல்லாம் there are some news. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம், 2 Chronicles chapter 7. Now God speaking. 14ஆம் அதிகாரத்தில் இப்போ கர்த்தர் பேசுகிறார். ஏராளமான காரியங்கள் உண்டு. ஒரு சில வசனங்களை மாத்திரம் காண்பிக்கிறேன். I just quote the important verse. 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட, verse 14, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், God says my people. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்ட ஜனங்கள். நியூ டெஸ்ட்மெண்ட்டில் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். That's why we are called Christians, right? நமக்கு ஐடென்டிட்டி என்ன? கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். என் நாமம் தரிக்க. பழைய ஏற்பாட்டில் இந்த ப்ரிவிலேஜ் இல்லை. யெகோவா தேவனை பின்பற்றினவர்கள் தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். பட் இப்போ நமக்கு they are called Christians. எஸ், அந்த நாமம் தரிக்கப்பட்ட ஜனம். மற்ற எல்லா இடத்துலையும் அப்படி சொல்ல முடியாது. அவங்க நாமம் வேறு மாதிரி இருக்கு. அப்படி தானே? பல நான் கேட்பேன், உங்கள் நாமம் எதுடா, அதை சொல்லு. 30 கோடின்னு சொல்கிறிய, எந்த நாமம்? எங்களுக்கு எங்கே போனாலும் ஒரே நாமந்தான். வி ஆர் கால்டு கிறிஸ்டியன். கிறிஸ்து என்கிற ஒரே நாமந்தான். அப்படி தானே?
பார்க்க நம்ம இந்த ஊரில் உள்ளவங்ககிட்டையும் கேட்பேன், எப்படி வந்துச்சு உங்களுக்கு எம்மு சொல்லுங்கடா அப்படின்னா, தெரியல, எங்களுக்கு ஒரே நாமம்தான், அந்த பாக்கியம் எங்களுக்கு தான் உண்டு. வி ஆர் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் நல்ல தங்களை தாழ்த்தி, the God is giving what should be the identity of my church. இஸ்ரேலிய சபை எப்படி இருக்கணுங்கிற அடையாளத்தை காண்பிக்கிறார் இப்போ. That's why what God is speaking is very important. தேவன் பேசுகிறது மிகவும் முக்கியமானது. சாலமோன் இதுவரைக்கும் பேசி தேவ மகிமை வந்தது, எல்லாவற்றிலும் ஏராளமான பாடல்கள் வந்து விட்டன. பட் ஹியர் God is speaking. இப்பொழுது தேவன் பேசுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் எப்படி இருக்கணும்? தங்களை தாழ்த்தி. எப்படி இருக்கணும்? They should be humble. That is identity. என் ஜனம் எப்படி இருக்கணும்? தாழ்மையா இருக்கணும். எப்படிப்பட்ட ஜனம்? 188 டன் கணக்கான தங்கங்களை கொண்ட ஜனம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? 188 டன், 1,88,000 கிலோ தங்கத்தை கொண்ட ஆலயத்தை கொண்ட ஜனம் எப்படி இருக்கணும்? முடியுமா? ஓகே, முடியும். எப்படி இருக்கணுமா? ஹம்பிளா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு இப்போ. எப்பா, நீங்கள் பெரிய டன் கணக்கான தங்கம் கொண்டு தங்கம் முலாம்லாம் பூசி தேவாலயத்தை என்ன செஞ்சிட்டீங்க? வெண்டு பண்ணிட்டீங்க. இட்ஸ் குட், நானும் அங்கீகரித்தேன். காட் இஸ் நாட் எகெயின்ஸ்ட் ரிச்சஸ்னஸ். தேவன் பணத்திற்கு எதிரானவர் அல்ல. ஆனால் பணம் வந்து தாழ்மை போயிட்டுனா பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான். அதுதான் வராமல் பார்த்துக்கிட்டானோ. How much money you want? சாலமோனோடைய சம்பாதிச்சிட போகிறோம், வாழ்க்கை ஃபுல்லாக சம்பாதிச்சாலும். ஓகே, அதான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒப்பானவன் இதுக்கு பிறகு வரப்போகிறதும் கிடையாதுடா அப்படின்னு. உண்மையே சொல்லுவேன், 188 டன்னு தங்கம் இருக்கிற ஆளை காமிங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆண்டவர் சொன்னது கரெக்டு தான். ஆண்டவர் இதுக்கு பிறகு ஒருத்தன் நினைச்சிக்கிறது கிடையாது, வரப்போகிறதே கிடையாது. என்னென்னா அவ்வளோத்தையும் எடுத்து ஆண்டவருடைய ஆலயத்தின்னு கொடுத்தான். பார்த்தீங்களா? ஒன்றையும் வச்சுக்காம என்ன செஞ்சிட்டான்? கொடுத்துட்டான். நம்ம ஊரில் நிறைய கோயிலில் தங்கம் இருக்குது, அந்த ரோட்லேயே போகக்கூடாதுங்க. நான் சொன்னேன், ஏர்போர்ட்லேருந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட்லேருந்து வேகமாக போய்கிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், பிரதர் நிறுத்துங்க பிரதர், எங்கேயா பக்கத்தில் டாய்லெட் இருந்தால் போயிட்டு போவோம். பிரதர் இந்த இடத்துல மட்டும் நிறுத்தக்கூடாது. எதுக்குன்னா போலீஸ் வந்துடுமா. எதுக்குன்னு கேட்டேன், இங்கே சுரங்கத்தில் தங்கம் இருக்குதுங்க. அங்கே அட பாவிகளா, எடுத்து தாங்கடா. சுரங்கத்தில் தாங்க, இது ஹை ரிஸ்க் ஏரியா, இதில் என்ன செய்யக்கூடாது, நிறுத்தின உடனே போலீஸ் வந்துடும். எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுருக்காங்க. எதுக்கு? தங்கத்தை பார்க்குறக்கா? இல்லை, எவன் நிறுத்தின திருடிட்டு போயிடக்கூடாதுன்ட்டு. தூங்கிக்கிட்டு இருக்கு நம்ம ஊரில். நம்ம ஊரில் கஜானாவில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தூங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் எடுத்து கொடுத்தான். That's what God says. அந்த தாழ்மை கடைசி வரைக்கும் வேணும். ஏன் ஜனம்னா, ஜனம் தாழ்மையாக இருக்கணும். கிறிஸ்டியன்ஸ் தே ஆர் ஹம்பிள், தாழ்மையுள்ள ஜனங்கள். சில இடத்துல சாட்சி தான் எல்லாத்தையும் கெடுக்குது. ஆர் யூ கிறிஸ்டியன்? ஹம்பிள்னஸ்ங்கிற வாசனையே காணுமே. யூ டோன்ட் ஹாவ் த ஸ்மெல் ஆஃப் ஹம்பிள்னஸ், த ஹியூமிலிட்டி. ஆண்டவர் மகிமை இறங்கி ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் சொல்கிறாரு, தாழ்மையாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தாழ்மையாரு. பி ஹம்பிள். ஏசு கிறிஸ்து அப்படி தான் சொன்னார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை கொடுக்கின்ற ஆண்டவர், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நிறைய நேரத்தில் எதுக்கு ஆண்டவர் ஏற்று நிற்கிறாரு? செக் யுவர் செல்ஃப். சபை ஜெயிக்கல தெரியுமா? இதில் சூழ்நிலைகள் வரும்போது தான் தெரியும். ப்ரைஸ் லார்ட் பிரதர், எல்லாம் நல்லா தான் இருக்கும். போராட்டம் வரும்போது தான் நாங்கள்லாம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாலே போச்சுன்னு அர்த்தம். ஓகே, மேபி ஆவிக்குரிய பெருமையாகவே இருக்கலாம். நாங்கள்லாம் எப்படிப்பட்ட நாட்களில் கர்த்தரை பின்பற்றணும் தெரியுமா அப்படின்னா, ஆஹா, இன்னும் ஆவிக்குரிய பெருமை ஒன்று கொண்டுக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். I see the people, they lost the grace because of the unknown pride inside. தமக்கு தெரியாமலே உள்ளே பெருமையின் கார்கள் குடியிருந்து கிருபையை இழந்து போனவர்களை நான் அறிவேன். வெளியே சொன்னால் கஷ்டமாக தான் இருக்கும், பட் தட்ஸ் த ட்ரூத். அதான் உண்மை. தட் இஸ் ஐடென்டிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் சர்ச். தாழ்மையாக இருக்கணும். செகண்ட், ஜெபம் பண்ணி சர்ச் சுட் ப்ரே. என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு. அதை ஏன்பா கல்லர் குகையாக்குனீங்கன்னு கேட்டார் பின்னாடி. சாலமோன் அப்படி தான் சொன்னான். உண்மை அறியாத இன்னொருவன் வந்து உடைய ஆலயத்தின் வாசலில் நின்று ஜோம் பண்ணாலும் அவனுக்கும் என்ன செய்யும்? ஆண்டவரே இறங்கும் ஆண்டவரே என்ன சொன்னார்? தேசத்தில் மழை இல்லாதபடி இருக்கும் பொழுது ஒருத்தன் வந்து உடைய ஆலயத்தில் வந்து மழை தாருன்னா என்ன செய்யணும்? ஆண்டவரே மழையை வர்ஷிக்க பண்ணுன்னு அப்படி தான் ஜோம் பண்ணான்.
அப்படி தான் ஜெபம் பண்ணான். நல்ல ஜெபம் பண்ண சாலமோன் தான், நல்ல ஜெபத்தை வாஞ்சித்த சாலமோன் தான். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணுங்கள். இருக்கா? எல்லாத்தையும் சொன்னேன்னா டைம் முடிச்சிடும். பட் ஐ ஜஸ்ட் பிக்சர் இட். We must pray. Christians should have regular habits of praying. Children, you should have the habit of praying morning and evening. Morning as soon as you get up, thank God, thank you Father for this wonderful day. We coming to your presence in Jesus' name. We need the power of Holy Spirit for the day. Pray in the morning. Seek the presence of God. When you go to the bed in the night, thank God for all His goodness for the day. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் முழங்கால் படியிட்டு சகானர் கர்த்தருக்கு நன்றி சொல்லிவிட்டு then go to your bed. உன் நித்திரை இனிமையாக இருக்கும். இல்லைன்னா நைட்டு பேய் வந்து நிற்கும். பிரதர் ஒரே போராட்டம் ஜோமன்யா, நைட்டு ஜோம் பண்ணியா, சிலது அதுக்கு பயந்தே ஜோம் பண்ணுது. அப்படின்னா பேய் நிச்சயமாக வரும். பயந்து ஜோம் பண்ணக்கூடாது. நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த நாள் முழுவதும் எத்தனையோ பேர் ரோட்டில் போகிறவங்க திரும்பி வீட்டுக்கு வரல. நம்ம வேலை ஸ்தலத்தில் எவ்வளோ லட்சக்கணக்கான மதிப்புடைய பொருட்கள் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சேதமடையாதபடிக்கு தேவன் பாதுகாத்தார். இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, யூ ஆர் எக்ஸ்போஸ் டு ஹை ரிஸ்க். கீழே போய் ஆயில் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் கேஸ் பாய்சனுக்கு எக்ஸ்போசர் ஆகுறீங்க. ஒரு பிளாஸ்ட் ஆனால் ஃபினிஷ், ஸ்டோரி ஓவர். அப்படி தானே? இப்போ எவ்வளோ பெரிய பாதுகாப்பை தேவன் அருளுகிறார். ஹை பவரில் எலக்ட்ரிசிட்டியில் வேலை செய்கிறவங்க, ஹை டவரில் வேலை செய்கிறவங்க, மிகப்பெரிய பணத்தின் பொருட்கள், மதிப்புடைய பொருட்கள் உங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ் உங்கள் கையில் கொடுத்துருக்கு, உங்களை நம்பி தான் கொடுத்துருக்குது. அது நஷ்டமடைஞ்சினா ஹோல் யூனிட்டும் நஷ்டமடையும், இன்வெஸ்டிகேஷன் வரும், ஏராளமான காரியங்கள் இருக்கின்றன. நண்பர் ஒருவர் இருந்தார், அந்த பக்கம் சல்வாவில் இருந்தார். ஜகராவிலேருந்து 70 கிலோமீட்ரு, ஜகராவிலேருந்து 70 கிலோமீட்ரு. அப்பப்போ ஆலயத்துக்கு வருவார். நான் சில நாட்களிலே ஆரம்ப நாட்களில் திரும்ப விடுறதுக்கு நான் தான் போவேன். திரும்ப விடுறதுக்கு அப்போ சர்வீஸ் முடிஞ்சு நான் தான் போவேன். நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே 1.5 ஆயிரம். அவரை கொண்டு விட்டுட்டு ஒரே ஆத்மா அவரை கொண்டு விட்டுட்டு என்ன செய்கிறோனோ நாங்கள் திரும்பி வருவோம். நல்ல மிகப்பெரிய தொழிற்சாலை, சன்லைட்டில் அந்த எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறது. ஒரு நாள் டக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணார். என்னன்னு கேட்டேன். பிளான்ட்டில் தீ பிடிச்சிடுச்சா, கோடிக்கணக்கான தினார்கள் என் கண்ணு முன்னாடியே பற்றி எரியுது. அவருக்கு அதை பார்த்துட்டு தான் வேலை செய்த இடம், நல்ல வேலை எல்லோரும் வெளியில் வந்துட்டாங்க. தட்ஸ் நோபடி, யாருமே பாதிக்கப்படலை. பட் அந்த பிளான்ட் அதோட முடிஞ்சது, ஷட் டவுன். they all go back. நல்ல கவனிங்க. கிட்டத்தட்ட 5 வருடங்களாக அவர்கள் நேசித்து வேலை செய்த அவர்களுடைய வேலை ஸ்தலம் தீக்கரையாக்கப்பட்டது. இதுக்கு தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எங்களை பாதுகாத்து வருகிற ஆண்டவரை அதுக்கு நன்றி சொல்லணும். ஸோ thank God for that. So morning and evening pray. Let God knows you are the praying child. நீ ஜெபிக்கின்ற ஒரு பிள்ளை என்பது தேவனுக்கு தெரியட்டும். தென் அடுத்தது, என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், then look at, seek the presence of God. தேவ முகத்தை தேடி. இயேசு கிறிஸ்து அதை இன்னும் கொஞ்சம் நல்லா சொன்னார். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னார். He told that accept my yoke. என்னுடைய நுகத்தை என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, மத்தேயு 11 இருக்குல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரே வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்க. அதான் அவர் தேவாலயத்திலும் பெரியவர், அவர் தேவாலயத்திலும் பெரியவர். தாழ்மையும் மன சாந்தமுமாக இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது
கடினமானதல்ல, அது லகுவானது. கவனிங்க. நுகம் என்று சொன்னால் இட்ஸ் அ பார்ட்னர்ஷிப். அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பையில இருக்கும்போது ஊரில் மாட்டு வண்டி இருக்கும். இன்றைக்கி மாட்டு வண்டியெல்லாம் காணாமல் போயிட்டு, மேபி ஒரு சில இடங்கள்ல இன்றைக்கி இருக்குது கிராமங்களில். மாட்டு வண்டி இருக்கும். மாட்டு வண்டியில் தான் நெல் ஏற்றுவாங்க, வைக்கோல் ஏற்றுவாங்க, உரம் ஏற்றுவாங்க, எல்லாம் ஏற்றுவாங்க. அப்போ அந்த மாட்டு வண்டியை இழுக்கிறதுக்கு there's a bullock cart. Okay, bullock cart. I have to show you. I don't know. Let me bring the picture on Friday. Okay, what is bullock cart? Okay. So ரெண்டு காளைகள் வந்து அதை இழுக்கணும். அப்போ ரெண்டு ஒரே பலத்தோடு இழுக்கணுங்கிறதுக்காக அந்த ரெண்டு காளைகளுடைய அந்த தோள்களிலும் ஒரு பெரிய கட்டையை போட்டு அந்த வண்டியை இணைப்பாங்க. அதுக்கு பேர் தான் நுகம். that's called yoke. அதுக்கு பேர் தான் நுகம். இந்த ரெண்டும் ஒரே பவரில் போகணும். ஒரே பவரில் இழுத்துட்டு போனால் தான் வேலை சரியாக செய்யப்படும். that's what Jesus want. I am one side, you are another side. Let us travel together. பழைய ஏற்பாட்டில் அவருடைய முகத்தை தேடி எழுதிட்டு புதிய ஏற்பாட்டில் கம் let us have partnership, let's work together. நான் போகிறேன், தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படியாக தேற்றரவாளன் என்ன செய்வார்? வருவார். Let's work together in partnership. New Testament, we are working together with Jesus in partnership. அதனால தான் எங்கு சென்றாலும் wherever we go, we are carrying the presence of God. The Jesus yoked with us. தேவன் நம்மோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறார். இயேசுவை சுமந்து செல்கிறோம். யோக். அந்த நீங்கள் ஒரு புல்லக் தான் போட்டிருக்கீங்க, 2 போட்டால் தான் அது கரெக்டு. ஓகே. ஸோ ஒர்க் டுகெதர். 2 மாடு சேர்ந்து ஒரு வண்டியை இழுத்தாதான் வண்டி போகும். நம்மளும் சேர்ந்தாதான் ஜீவியத்தை ஜெயமாக என்ன செய்ய முடியும்? கொண்டு போக முடியும். தட் இஸ் a நியூ டெஸ்டமெண்ட். ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காருவான். லெட்ஸ் ஒர்க் டுகெதர். நாம் தேவனுடைய உடன் வேலையாட்கள். we are the fellow servants of God. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் முகத்தை தேடுங்கன்னு சொல்லி, புதிய ஏற்பாட்டில் லிட்டில் பிட் ஹையர், பெர்ஃபெக்ட், த ஸ்டாண்டர்ட் இஸ் டிஃப்ரெண்ட். அதனால தான் அவர் தேவாலயத்திலும் பெரியவர். அப்போ ஆண்டவர் என்ன செய்வாராம்? அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, then I hear from heaven. பரலோகத்தில் இருக்கின்ற தேவனாகிய நான் கேட்டு, அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். சேமத்தை நான் கொடுப்பேன். அப்படியே போனீங்கன்னா அடுத்த வசனம், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு, செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கும். இப்படி செஞ்சாதான் என் கண்ணும் என் காதும் இங்கே இருக்கும். இப்போ சொன்னேன்ல, இதெல்லாம் இருந்தால் என் கண்கள் இந்த ஆலயத்தின் மேலே இருக்கும், என் செவிகள் இந்த ஆலயத்தில் இருக்கும். நீ என்ன கேட்குறியோ எனக்கு வந்துடும் மேலே. என்ன கேட்குறியோ மேலே என்ன செஞ்சிடும்? வந்துடும். அதான் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் சொன்னேன், எதுக்கு நிறைய ஜெபங்கள் கேட்கப்படல. சில இடத்துல ஜெபம் இருக்கும், தாழ்மை இருக்காது. சில இடத்துல ஜெபம் இருக்கும், ஆனால் கத்தரை தேடுற ஜெபம் இருக்காது. கத்தரை தேடுற ஜெபம் இருக்காது. சிலர் கத்தரை தேடுறோம்பாங்க, ஆனால் பொல்லாத வழியை விட்டு திரும்ப மாட்டான். பாவம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் தள்ளிட்டேன்னா என் கண்கள் உன்மேல் இருக்கும், என் செவிகள் இந்த ஆலயத்தில் தங்கும். நல்ல கவனிங்க. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு, எவர் ஐ வாண்ட் டு பி வித் யூ எவர், எப்பொழுதும் என்றென்றைக்கு இருக்கும்படியாக இந்த இடத்தை நான் தெரிந்து கொண்டேன். கொஞ்சம் வேகமாக போகிறேன். 20வது வசனம், 19வது வசனம். நீங்கள் வழி விலகி, இஃப் யூ டர்ன் அவே. நல்ல கவனிங்க.
முதல் பார்ட்டை பார்த்துட்டோம், எல்லாம் நன்மை. கர்த்தர் கூட இருப்பார், கர்த்தருடைய கண்கள் இருக்கும், கர்த்தருடைய காதுகள் கேட்கும். இல்லை, தி செகண்ட் பார்ட், பட் இஃப் யூ கோ அவே, இஃப் யூ டர்ன் அவே, இஃப் யூ டர்ன் அவே, இதுதான் சாலமோனுக்கு சொல்லப்பட்ட செய்தி. நல்ல கவனிங்க. நீ வழி விலகுனா நான் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டு போய் வேற தேவர்களை சேவித்து, முதலாவது தேவன் என்கின்ற முழு இருதயம் போய் வேறே காரியங்கள் உள்ளே வருமேயானால், you serve others, you serve other God, you push my word and you turn away. நீ மாறிட்டியன்னா அவர்களை பணிந்து கொள்வீராகில் நான் அவர்களுக்கு கொடுத்த 20 என் தேசத்தில் இருந்து அவர்களை பிடுங்கி என் நாமத்திற்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை என் சமூகத்தினின்று தள்ளி என்ன செய்வேன்? இந்த ஆலயத்தை தள்ளிடுவேன். நல்ல கவனிங்க ஆண்டவரே, 1,88,000 கிலோ தங்கம் ஆண்டவரே தள்ளிடுவேன். பிக் மணி இன் தி சர்ச் தள்ளி விடுவேன். எது முக்கியம்? 10,000 வெள்ளியை காட்டிலும் நீர் விளம்பின வேதமே பெரியது. எது முக்கியம்? தள்ளுவேன். நீ எத்தனை கோடியை போட்டிருந்தாலும், எத்தனை லட்சத்தை போட்டு, எத்தனை டன் கணக்கான தங்கங்களை போட்டு நீ தள்ளி இருந்தாலும் அது எனக்கு பெரிதல்ல, நான் தள்ளுவேன். நடந்தது என்ன? நல்ல கவனிங்க. தேவன் சொன்னபடியே, எல்லாருக்கும் தெரிஞ்சபடி, நான் சாலமோனை பற்றி பேசும்போது சொன்னேன், சாலமோன் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடாமல் எகிப்தோடு கூட சம்பந்தம் கொண்டு அஸ்தரோத்துக்களை உள்ளே கொண்டு வந்தான். 1 ராஜாக்கள் 10:11 நாம் அதை வாசிக்கிறோம். அதனால் தேவனுடைய ஆலயத்துக்கு நடந்தது என்ன? 2 நாளாகமம் 36 அதிகாரம், 2 நாளாகமம் 36 அதிகாரம் 19ஆம் வசனம், 36:19. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீ கொளுத்தி, 188 டன் தங்கத்துக்கு என்னாச்சு? தேவனுடைய ஆலயத்தை தீ கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து, மகிமையான எருசலேம் பட்டணம் இடிக்கப்பட்டு அதன் மாளிகைகள் எல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்து திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். என்ன செஞ்சாங்க? எவ்ரிதிங் வாஸ் பேண்ட். நல்ல ஆண்டவர் சொன்னது நடந்துட்டா, என் வார்த்தையை விட்டு விலகுனா என்ன செய்வேன்? இதை நான் தள்ளுவேன். தீக்கரையாக்கப்பட்டு எருசலேம் மணல் மேடாக்கப்பட்டது. அதனால தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய காலத்திலே கட்டப்பட்ட தேவாலயத்திற்கு இந்த கற்களினால் கட்டப்பட்டதை பார்க்கிறீரே என்று சொன்ன பொழுது அதற்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கவே அல்ல. மார்க் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீசர்களில் ஒருவன், நல்ல கவனிங்க, அந்த தேவாலயம் மறுபடியும் அங்கே கட்டப்பட்டு 70 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஜனங்கள் சிறையிருப்புக்கு போய் திரும்பி வந்து மறுபடியும் கட்டினா அந்த மகிமையான ஆலயம் இல்லை. ஏன்னா அவ்வளவு தங்கம் அப்போ இல்லை, அடிமையாக இருந்து வந்து என்ன செஞ்சாங்க? கட்டுனாங்க. இந்த ஆலயமே பயங்கரமாக இருந்துச்சு, பிரமிப்பாக இருந்துச்சு. அதனால் இந்த ஆலயத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, இந்த ஆலயத்தில் உள்ள கற்களை பார்க்கிறீரே. வாசிப்பான். அவருடைய சீசர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது? இப்போ கல்லு தான் இருக்குது, தங்கத்தை காணும். இப்போ என்னதான் இருக்குது? இதே பயங்கரமான ஆலயம் தான். இப்போ நம்ம ஊர்லலாம் பயங்கரமான ஆலயம் கட்டியிருக்காங்க, பயங்கரமான கற்கள், வெட்டி எடுக்கப்பட்ட கற்கள். ஸோ எல்லாம் பயங்கரமாக தான் இருக்குது. ஆனால் தங்கம் போயிட்டு அதெல்லாம் என்ன செஞ்சுட்டு ஆண்டவர் தீக்கரையாக்கிட்டாரு. நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் இருந்தீங்கன்னா உனக்கு எவ்வளோ இருந்தாலும் போயிடும்.
எவ்வளோ இருந்தாலும் என்ன செய்கிறோம், போயிடும். ஆண்டவர் தள்ளிட்டார். எல்லாம் திருஷ்டாந்தமாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று பவுல் எச்சரிக்கிறார். திருஷ்டாந்தமாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இந்த கல்லுகள் எப்படிப்பட்டதோ, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டதோ பாரும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். இடிக்கப்பட்டு போகும். That means what? It's already happened. ஏற்கனவே நடந்திருக்குடா. ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கு? தங்கத்தினால் கட்டிய ஆலயமே இடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது. இப்பொழுதும் அதே காரியம் தான் இந்த தேவாலயத்தில் இருக்கிறது. இப்பொழுதும் அதே காரியம் தான் இருக்கிறது. ஏன்னா மத்தேயு 21:13 வாசிங்க. ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு, என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எனப்படும். என் ஜனம் என்ன செய்யணும், வந்து ஜெபம் பண்ணணும்னு சொன்னாரு. இப்போ என்ன சொல்றாரு, என் வீடு எப்படிதான் இருக்கணும், ஜெப வீடா. ஆனா இது இப்போ எப்படி இருக்கு, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். இது கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றால் இந்த தேவாலயம் தீக்கரையாக்கப்படுகிற நாட்கள்ல எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தான். எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தான். எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொன்னார் பாருங்க. எரேமியா 7:11, என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்று. சேம் ஸ்டேட்டஸ் தானா? ஒரு ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்ட பிறகும் இப்பொழுது 2வது ஆலயத்திலே மனம் திரும்புதல் இல்லை. அதனால தான் கேட்கிறாரு. எரேமியாவும் அதை தான் கேட்டான். எரேமியா 7:11, dens of thieves, கள்ளர் குகையாக்கினீர்கள். இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறார், கள்ளர் குகையாக்கினீர்கள். No change at all. ஒரு முறை பாடம் கற்ற பிறகும் 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்கு வந்து மறுபடியும் நெகேமியாவின் காலத்திலே, எஸ்ராவின் காலத்திலே தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்ட நாட்களுக்கு பிறகு மனம் திரும்புதல் இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. Done. No more physical structure of temple. இனிமேல் கட்டப்பட்ட தேவாலயத்தில் தேவன் வாசம் பண்ணுவது இல்லை. எங்க வாசம் பண்றாரு? யோவான் 2:19 வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எங்க ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளாக எழுப்புவேன். பழச கட்டுறதுக்கே 70 வருஷம் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 6 வருஷம் கட்டினாங்க. 3 வருஷத்துல கட்டிடுவேன்னு சொல்றீங்களா ஆண்டவரே என்னன்னு கேட்ட பொழுது, அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே. எத்தனை வருஷம் ஆச்சு? சாலமோன் வேகமாக தான் வேலையை செஞ்சான். இவங்க கட்டுறக்கு எத்தனை வருஷம் ஆயிட்டு? 46 வருஷம் ஆயிட்டு. நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ? அவரோ நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். ஆலயம் எங்க ஷிஃப்ட் ஆயிட்டு? கல்லுகளினால் கட்டப்பட்டவைகளில் தேவன் இல்லை. ஆலயம் எங்க ஷிஃப்ட் ஆயிட்டு? இட்ஸ் கான் இன்டு ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த ஆலயம் சென்று விட்டது. இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட பொழுது, இதோ உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம். வசனங்களை காண்பிக்க முடியவில்லை, நேரமாகிவிட்டது, சுருக்குகிறேன். இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனை கடைசி நாளில் நான் எழுப்புவேன். இந்த சரீரத்தில் பங்கு கொள்ளுகிறவன் எனக்கு பிறகு அவனே ஆலயம். அதனால தான் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் கேட்டோம் அல்லவா, உங்கள் சரீரம் ஆவியானவர் தங்குகிற ஆலயம். நோ மோர் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர். கல்லுகளால் கட்டப்பட்ட தேவாலயமும் இல்லை, பொன் முலாம் பூசப்பட்ட தேவாலயமும் இல்லை. பேஸ்மெண்ட்டில் வந்தாலும் அங்கேயும் வருவார். ஸோ பில்டிங் பெருசு கிடையாது, இப்போ நீ தான் பெருசு. த காட் சூச் தட். அதனால தான் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். 188 டன்னு தங்கத்தை காட்டிலும் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஏனென்றால் தேவ ஆலயமாகி அவர் நமக்காக இரத்தம் சிந்தினார். அக்கிரமத்தினால் பாவத்தினால் எருசலேமின் தேவாலயம் தீக்கொளுத்தப்பட்டது. உன்னுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும்
தேவாலயமாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அதனால்தான் தேவாலயத்திலும் பெரியவர்.